ஈரானை தொட்டால் அவ்வளவுதான். அமெரிக்காவுக்கு எதிராக இறங்கிய ஈராக் குழு. யார் இந்த கைதாப் ஹிஸ்புல்லா? ஈரானை தாக்க அமெரிக்கா தயாராகி வருகிறது. ஈரானை தாக்கும் வகையில் அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை அனுப்பி வைத்துள்ளது. மேலும் போர் விமானங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள விமான தளங்களில் குவித்து வருகிறது. இதனால் அமெரிக்கா ஈரான் இடையே போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக ஆயுதக்குழு ஒன்று அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான நாடு ஈரான். இஸ்லாமிய நாடான இங்கு ஷியா முஸ்லிம்கள் அதிகம் உள்ளனர். இந்த நாட்டில் உயர்மட்ட தலைவராக அயத்துல்லா அலி கமேனி உள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் உள்ளது. தற்போது ஈரானில் கடும் பொருளாதார நெருக்கடி சிக்கியுள்ளது. அத்தியாவசிய பொருள்களின் விலைகள் கிடுகிடுவென அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதற்கு இஸ்ரேல் அமெரிக்க ஆதரவு தெரிவித்துள்ளது. இதனால் இந்த போராட்டத்தின் பின்னணியில் அமெரிக்காவும் ஈரானும் இருக்கலாம் என ஈரான் குற்றம் சாட்டுகிறது. மேலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான மோதல் அதிகரித்துள்ளது. ஈரானை சுற்றி அமெரிக்கா தனது போர் விமானங்களை குவித்து வருகிறது. அதேபோல ஈரானையொட்டி கடல் பகுதியில் அமெரிக்கா தனது போர் கப்பல்கள் மற்றும் நாசகார கப்பல்கள் என்று அழைக்கப்படும் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் அமெரிக்கா அனுப்பியுள்ளது. இதனால் ஈரானில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க ஈரானும் தயார் நிலையில் உள்ளது. இந்த நிலையில்தான் ஈரானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஒரு குழுவினர் களமிறங்கியுள்ளனர். அமெரிக்காவை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துவதாக ஈராக்கில் செயல்பட்டு வரும் கைதாப் ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கைதாப் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் வெள்ளை நிற துணிகளை அணிந்து கொண்டு தற்கொலைப்படை தாக்குதலுக்காக ஆவணங்களில் கையெழுத்திடும் வீடியோக்கள் தற்போது வெளியாகியுள்ளது. ஈரானை பாதுகாக்கவும் பெரிய மோதலுக்கான தயாரிப்பாகவும் இந்த நடவடிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளது.